பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல ராஜியோடைய ஆசை என்ன அப்படின்னா வந்து ஐபிஎஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆசை அவங்களுக்கு. அதுக்காக தான் வந்து அவங்க போராடிட்டு இருக்காங்க. ஐபிஎஸ் கூட இல்ல. போலீஸ் ஆனா போதும் அப்படின்னு வந்து போலீஸ் ஆகுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயங்களுக்கு இடையில இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு அவங்க நடந்துக்கிட்டதெல்லாம் பார்த்தா, ஏம்மா நீ எப்படிம்மா போலீஸ் ஆவங்கிற மாரி நமக்கு பல கேள்விகள் வருது. இதே மாரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த யமுனான்னு ஒரு கதாபாத்திரத்த மகாநதின்னு வச்சிருப்பாங்க. ஏம்மா நீ எல்லாம் கலெக்டராகி என்னம்மா செய்ய போறங்கிற மாரி இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாண்டியன் ஸ்டோர் சீசன் 1ல இந்த மாரி ஐஸ்வர்யான்னு ஒரு கேரக்டர் இருக்கும். இந்த மாரி அப்பப்போ சில கேரக்டர்ஸ் காமிப்பாங்க. நான் கலெக்டர் ஆக போறேன், அதாக போறேன், இதாக போறேங்குவாங்க. கடைசியில இருக்கிறதுலே டம்மியா ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாரி தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ அவங்க கிளம்பி சென்னைக்கு போய் அங்கே அந்த ஆடிஷனுக்குலாம் போய் உட்காந்தா, அவங்க சினிமா வாய்ப்புலாம் உனக்கு வேணுமா? உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சா? அப்படிங்கிறாங்க. அவங்க பார்க்குற பார்வை, பேசுகிறது எதுவுமே தெரியலன்னு அவங்களுக்கு தெரியுது. இருந்தாலும் அவங்க என்ன கையெழுத்து வாங்குறாங்கன்னா, நீ ஈவெண்ட் முடிகிற வரைக்கும் நீ வெளில போகக்கூடாது. தோத்தாலுமே இங்கே தான் இருக்கணும். வாக் ஓவர் கொடுத்தாலும் வாக் ஓவர் கூடலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னோடனே இவங்களும் சரின்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க. கொடுத்து ரூமெல்லாம் போய் பார்த்துட்டு அங்கேருந்து கதிர்கிட்ட வந்து நான் கால் பண்ணி நான் வந்துட்டேன்னு சொல்ல, அப்புறம் மீனாட்ட வந்து இங்கே நல்லாயிருக்கு ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் குமரவேல் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா குமாரா நடிக்கிறவர் நல்லா நடிக்கிறார். சக்தின்னு நினைக்கிறேன் அவர் பேர். ரொம்ப நல்லா நடிக்கிறாரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. ஸோ அவருக்கு வந்து கூப்பிட்டு வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க லாயர் சொன்னபடி அந்த பொண்ணை நீ கடத்தல, அவள் தான் அவன் கூட வந்தா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா கொடு. அதை ப்ரூவ் பண்ணால் போதும் அப்படின்னு உடனே, இல்லையே அவளை எங்கே வந்தா, நான் தான் அவளை கடத்திட்டு போனேன்னு இவர் சொல்லிடுறாரு. ஒன்றும் எல்லாரும் டென்ஷனாக வராங்க. அப்பாக்கள் பெரியப்பாக்கள்லாம். இதுக்கப்புறமா வந்து பாட்டி உள்ளார கூப்பிட்டு போயிட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு அப்பத்தா கேள்வி கேட்க, அவங்கள்ட்ட அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவள் என்னை நம்பினதை தவிர எந்த தப்பும் செய்யலை. நான் தான் அவளை ஏமாற்றிட்டேன். எனக்கு என் முகத்தில் கண்ணாடியில் பார்க்கவே எனக்கு அருவருப்பாக இருக்குது. அவள் பாவம்னு சொல்லி சொல்ல, இப்போ பாட்டிக்கு தன்னுடைய பேரனோட மனசு புரிஞ்சிருச்சு. ஸோ அவர் திருந்திட்டாருன்னு அவங்க வருந்துறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுதே இப்போ ராஜி என்ன பண்ணுறாங்க, அடுத்த கட்டமாக வந்து ஏதோ இன்றைக்கி ஈவினிங் வந்து இப்போ எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்கன்னு அங்கே போய் பார்த்தா 4 மணிக்கு வர சொன்னாங்கன்னாங்க. 4 மணி தான் காதில் கேட்டுச்சு. 4ஆ 7ஆன்னு தெரில. சரின்னு அங்கே போய் பார்த்தா அங்கே எல்லாத்தையும் உட்கார வச்சு பேசிவிட்டு சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு, சாப்பாடு அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இவங்களும் ட்ரிங்க்ஸ் ஜூஸ்ன்னு நினச்சி ட்ரிங்க்ஸ் எடுத்துக்க பரவாயில்ல. வந்து சந்தோஷம் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தா அந்த இனியாவு ஜோடியாக இருந்தார்ல பாகியலட்சுமியில் அவர். ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான்லாம் வந்து மும்பையிலேருந்து இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்லையே குடிக்கிறீங்க அப்படின்னா வந்து, இல்லை இது ட்ரிங்க்ஸ்ன்னு தெரியாதுன்னு இவங்க வச்சிடுறாங்க. வச்சதுக்கப்புறமா எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க. இவங்க ஓரமாக நின்று பார்க்க பிடிச்சி போதையில் எல்லாரும் ஆடுறாங்களாம். அந்த கலாச்சாரமே அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்க, அந்த ஜட்ஜில் ஒருத்தர் வந்து இவங்கள்ட்ட ஆட நெருங்கி வர இவங்க பயந்து போய் ரூமுக்கு வந்துடுறாங்க. இந்த இடத்தையே ஆச்சரியம் ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குங்கிறாங்க. 10 லட்ச ரூபாயை பற்றி பேசவே மாட்டாங்க வேறு. 10 லட்ச ரூபான்னு பேசினாலே எல்லாம் திருன்னு முடிக்கிறாங்க. அப்போ 10 லட்சமும் உள்ளே போகல. ஸோ நேராக ரூமுக்குள்ளே போனால் இவங்களுடைய மனசாட்சி கண்ணாடி வழியாக வேறு இவங்கள்ட்டையும் திருப்பி பேசுது. பேசி என்ன நீ பரவாயில்ல விடு, நீ ஜெயிச்சிருவ, நீ வந்து மற்றவங்க நினச்சி அவங்க இங்கிலீஷ் பேசுகிறாங்கன்னு நினச்சி கவலைப்படாதன்னா, அப்படிலாம் இல்லை அப்படிங்கும் போதே கதிர் கால் பண்ணிடுறாரு. கதிர் கிட்டக்க என்ன பிரச்சனைன்னு அவங்க சொல்லாமல் இருக்காங்க. இங்கே இவ்வளோ ஏதோ தப்பாக இருக்குங்கிறத இன்னும் உணராமல் இருக்காங்கன்னா, நீ எப்படிமா போலீஸ் ஆவாங்கிறதான் நம்மளுடைய கேள்வி. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். அந்த கதையில் நடக்கிற விஷயங்கள் பற்றி உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.